போன்ற பல்வேறு திரை நட்சத்திரங்களும் நடிச்சிருக்காங்க. அவங்க பையன் கூட ஒரு கடைசி திரைப்படத்தில் நடித்தார் பானக்காத்தடியில். ஸோ ஒரு ஈகோ பார்க்காத ஒரு நடிகர், தனக்கு கிடைச்ச கதாபாத்திரத்தை நேர்த்தியாக பண்ணணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒருவர் நடிகர் முரளி அவர்கள். நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பூவிலங்கு, இங்கே ஒரு கங்கை, அதுக்கப்புறம் புதியவன், பகல் நிலவு, கீதாஞ்சலி, துளசி, இரவு சூரியன், சின்ன பசங்க நாங்கள், மணிக்குயில், அதர்மம், பூமணி, என்னாசை மச்சான், பொற்காலம், வீரத்தாலாட்டு, உன்னுடன், வெற்றி கொடிக்கட்டு, ஆனந்தம், சமுத்திரம், பானாக்காத்தடி போன்ற பல்வேறு இன்னும் இருக்குது. நிறைய திரைப்படங்கள் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய திரைப்படங்கள் நிறைய வரும், உங்களுக்கு லிஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் சொன்னதுலேயும் நான் சொல்லாமல் இருக்கிறது ஏதாவது அவருடைய படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், எந்த திரைப்படம் உங்களை வெகுவாக கவருது அப்படின்னு. அது மாதிரி ஒரு அண்ணனாகவோ ஒரு தம்பியாகவோ நடிக்கக்கூடியதில் தத்ரூபமாக நடிப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனந்தம், என்னாசை மச்சான், சமுத்திரம் போன்ற திரைப்படங்களில் அவருடைய கேரக்டருடைய ஸ்கோர்